வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாஞ்சூர் பெயிண்டிங் கலரிங் செக்ஷனில் தாமரைப்பூ மாலை எப்படி கலரிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த தாமரைப்பூ மாலைங்கிறது பெயிண்டிங்கில் தாஞ்சூர் பெயிண்டிங்கில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான டைப்பு. இதில் நம்ம ஒரு 2 வகையான டிஃப்ரெண்ட்டில் லோட்டஸ் கார்லண்ட் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பென்சில் ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அந்த பெரிய லோட்டஸில் போட்டிருக்கேன்ல, இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு பேஸ் கலர் கொடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுக்கணும். ட்ரை பண்ண விட்டுட்டு நம்ம மேலே ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு அதை மெர்ச் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கொடுத்து டிசைன் பண்ணலாம். இதுக்கு நான் ஸ்பெஷல் பிங்க் கலர் வாஷிங் கொடுத்துருக்கேன். பேஸ் கலர் ஒயிட்டு, ஸ்பெஷல் பிங்க் கலர் வாஷிங். அடுத்ததாக லைனிங் ஸ்கேலட் த்ரெட்டில் லைட்டாக ஸ்பெஷல் பிங்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லைனிங் கொடுத்துருக்கேன். அப்புறம் பூக்கு நடுவில் வர அந்த இலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன். நல்லா மெர்ச் பண்ணிக்கணும். ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு மெர்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்தது லைனிங் கொடுக்கணும். அதே போல் ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம காய விடணும். கண்டிப்பாக பேஸ் கலர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை காய விட்டுறணும். அடுத்தது ஷேடிங், அடுத்தது அதையும் காய விட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம லைனிங் கொடுத்து டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம லைனிங் கொடுத்து அதை டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் ஒரு பெட்டல்ஸ்க்கு நடுவுலையும் இந்த மாதிரி சின்ன லைன் கொடுத்து ஒரு டாட் வச்சுட்டா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதையும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம லீஃப் கொடுக்கணும். போஸ்டர் க்ரீனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லீஃப் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டைப் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் டைப் எடுக்கலாம். செகண்ட் டைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பென்சில் ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். பென்சில் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம். அதில் நம்ம அந்த நுனியில் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருப்போம் திலக ஷேப்பில். இதில் அந்த பெரிய லோட்டஸ் மட்டும்தான் அந்த ஷேப்பில் கொடுத்துருப்போம். ரிமைனிங் இது போல் ரவுண்டாக கொடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் பேஸ் கலர் நான் இது ஒயிட்டுன்றதுனால கொடுக்கல. இதுக்கு ப்ரொசீஜர் மட்டும் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நான் ஃபஸ்ட்டு லோட்டஸில் கொடுத்துருக்கிறது போல் ஃபுல் ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நான் சிம்பிளாக உங்களுக்கு செகண்ட் டைப்பில் வர டிஃப்ரென்ஸை மட்டும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்கேன். இதையும் நீங்கள் ஃபுல் ப்ரொசீஜரோட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம டிசைன் பண்ணி முடிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, என்னோடய பெயிண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த பதிவில் தொடர்ந்து வேறொரு பயனுள்ள தகவலோட பயனுள்ள பெயிண்டிங்கோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.